பக்தைக்கு அருள நல்லுள்ளம் கொண்டார் ஈசன். மலை மீதமர்ந்த செவ்வந்திநாதர் பக்தியின் மனக்கவலை போக்க மனம் மட்டும் இறங்கவில்லை, மலையும் இறங்கினார். உலக உயிர்க்கெல்லாம் தந்தையான ஈசன் அன்று ரத்னாவதியின் தாயாரின் உருவெடுத்து ரத்னாவதியின் இல்லம் புகுந்து அவள் மனக்கவலையாற்றி மருத்துவ உதவிகள் செய்தார். அவளுக்கு சுகப்பிரசவம் பார்த்தார். மழை நின்று வெள்ளம் வடிந்ததும் மகளை காண விரைந்தார் ரத்னாவதியின் தாயார். தன்னருகே இரு தாயார்கள் இருப்பதையும் இருவரும் ஒருவர் போல இருப்பதையும் கண்ட அனைவரும் என்ன நடந்தது, எது நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் விழித்தனர். ரத்னாவதியின் தாயார் உருவெடுத்து வந்திருந்த செவ்வந்திநாதர் சட்டென்று மறைந்தார். அடுத்த கணம் வானத்திலே நந்தி வாகனத்தோடு உமையொரு வாகனாக தோன்றிய ஈசன் அனைவருக்கும் அருள் புரிந்தார். ரத்னாவதிக்கு தாயாக வந்து உதவியதால் செவ்வந்திநாதர் அன்று முதல் தாயும் மணவ சுவாமி